சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன். எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா, எனக்கு இந்த மதத்து மேலலாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பவர் இருக்கு. நம்ம எல்லாத்துக்கு மேலேயும் ஒரு பெரிய பவர் இருக்குங்கிறதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா, இந்த மதம், இந்த ஜாதி, இந்த கலாச்சாரம் இது மேலலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி என்ன கடவுள நீங்க தேடுறீங்க? அப்படி என்ன அந்த ஸ்பிரிச்சுவல் பவர நீங்க வந்து தேடுறீங்க அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க சொல்லக்கூடிய கடவுள், இல்லன்னா அவங்க கும்பிட்டுட்டு இருக்கிற கடவுள், இல்லன்னா அவங்க நம்புற கடவுள் எல்லாமே, ஏதோ ஒரு மதம் சொல்லக்கூடிய கடவுளா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம, அந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த ஜர்னில அவங்க எடுத்துக்கக்கூடிய ப்ராசஸ்ஸு, இல்லன்னா பண்ணக்கூடிய பிராக்டிசஸ் இது எல்லாமே, ஏதோ ஒரு மதத்தோட பிராக்டிசஸாவும், அந்த மதம் சொல்லிக் குடுக்குற அந்த கல்ச்சராவும் தான் இருக்கே தவிர, புதுசா ஒண்ணும் இவங்க கண்டுபிடிச்சு, இவங்களுக்கான ஒரு சோலா அவங்க ஒண்ணும் புதுசா பண்றதில்ல. ஸோ, இப்படி ஸ்பிரிச்சுவல் பர்சன், அந்த ஸ்பிரிச்சுவல் ஜர்னி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே, அடிப்படையில அவங்க பொறந்து வளர்ந்த சூழல்ல எந்த மதம் இருக்கோ, அந்த மதத்தின் வழியா தான் அவங்க வந்து அந்த கடவுளையோ, இல்லன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சனையோ, இல்ல அந்த ஸ்பிரிச்சுவல் பவரையோ தேடிக்கிட்டு இருக்காங்களே தவிர, அவங்களா ஒண்ணும் புதுசாலாம் எதுவும் கிரியேட் பண்றதில்ல. எனக்கு இந்த கேள்வி ரொம்ப நாளா இருக்கு. இப்படி இருக்கும்போது, ஏன் இவங்க வந்து ஓப்பனா நான் ஒரு இந்த மதத்த சார்ந்தவன், இந்த மதத்த நம்புறேன்னு சொல்லாம, இவங்க ஏன் இந்த கடவுளுங்கிற அந்த நம்பிக்கைய வச்சுக்கிட்டு, அந்த நம்பிக்கை தான் எனக்கு முக்கியம். மதம்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அதோட கல்ச்சர்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அதில இருக்கிற அந்த பிராக்டிசஸ்லாம் எனக்கு முக்கியம் இல்லன்னு சொல்லி, ஒரு எஸ்கேப் ரூட் தேடுறாங்க அப்படிங்கிறது கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருக்கு. அத நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரியான நபர்களால இந்த மதங்கிற இன்ஸ்டிடியூஷன் இந்த உலகத்தில் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அத்தனை டிஸ்கிரிமினேஷன், அத்தனை இர்ரேஷனல் ப்ராக்டிசஸ்ஸு, அத்தனை டிஸ்பாரிட்டிஸு இது எல்லாத்தையும் இவங்களால நியாயப்படுத்த முடியல. அதே சமயம் இதை எதிர்த்து போராடணும், இல்லைனா இதிலிருந்து வெளியில் வந்து இந்த மாதிரியான வாழ்க்கை முறையிலிருந்து நம்ம மாற்றான ஒரு வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கணுங்கிற அந்த எத்தனிப்பும் இல்லை. ஸோ இது ரெண்டுமே இல்லாதனால இவங்க எப்பெல்லாம் நம்ம மதத்தின் அடிப்படையில் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை பற்றி, ஒடுக்குமுறைகளை பற்றி பேசும்போதும் இவங்க வந்து மதத்தெல்லாம் விடுங்க, இதெல்லாம் மனுஷன் கிரியேட் பண்ணது, அதனால் அதிலலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், நமக்கு மேலே ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர்னு ஒன்று இருக்குது, அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க அப்படின்னு ஒரு எஸ்கேப் ரூட்டை தேடிக்கிட்டே இருக்காங்க. ஸோ தட் இந்த சொசைட்டியில் அவங்க ஒரு மதவாத கண்ணோட்டத்தோட அந்த டிஸ்பாரிட்டிஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு அதெல்லாம் வந்து நடைமுறைப்படுத்துகிற ஒரு ஆளாக தன்னை காட்டிக்க விரும்பாமல், அந்த சொசைட்டியும் அவங்கள அப்படி பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இப்படி ஒரு ஈஸி எஸ்கேப் ரூட்டில் இவங்க எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இல்லை, எனக்கு ஃபிலசாஃபிக்கலாக ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, எனக்கு எழுற உணர்வு எழுச்சிகளை நான் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் இல்லை கட்டுப்படுத்திக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு சுப்ரீம் பவரை நோக்கி நான் போக வேண்டிய தேவை எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியுது. அண்ட் அது உங்களோட பர்சனல், அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பொது பிரச்சனைகளில் பொதுவாக நடக்கிற இந்த மதங்களால், இங்கே இருக்கிற ஜாதி அமைப்புகளால் நடக்கிற இன்னல்களை, டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசுகிற இடங்கள்லாம் வந்து நீங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியை பற்றி பேசி, இல்லைனா அந்த மதங்களை தாண்டினது கடவுள் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக உங்களோட கருத்துக்களை சொல்லி, அந்த பொது பிரச்சனைகளை, அந்த பொது டிஸ்கிரிமினேஷனை பற்றி எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற நபரோட இன்டென்ஷனை டைல்யூட் பண்ணாதீங்க.